அனைவருக்கும் என் முதற்கண் பணிவார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது மின்வாரியம் ஏற்கனவே டிஎன்இபி லிமிடெட், டான்ட்ரான்ஸ்கோ என மூன்றாக இயங்கி வருகிறது. இதில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பயிர்மான கழகத்தை டான்ஜெட்கோவை மற்றும் மறுசீரமைப்பு என்ற பெயரில் தமிழ்நாடு கிரீன் எனர்ஜி கார்பரேஷன் லிமிடெட், டிஎன்ஜிசிசிஎல் தமிழ்நாடு பவர் ஜெனரேஷன் கார்பரேஷன் லிமிடெட், டிஎன்பிஜிசிஎல் தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட், டிஎன்பிடிசிஎல் என மூன்றாக பிரித்து தமிழக அரசாணை எண் 6 மற்றும் 7 நாள் 24/1/2024 தேதியிட்டு நேற்றைய தினம் வெளியிட்டுள்ளார்கள். தொழிற்சங்கங்களை கலந்து ஆலோசிக்காமல் தன்னிச்சையாக முடிவெடுத்த தமிழக அரசையும் மின்வாரியத்தையும் நான் சார்ந்துள்ள ஐக்கிய சங்கத்தின் சார்பிலும் இந்த கூட்டு நடவடிக்கை குழு சார்பிலும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வன்மையாக கண்டிக்கிறோம். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் அனைத்து வட்ட மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு மின்சார வாரிய தொழிற்சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. சென்னை அண்ணா சாலையில் மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் அனைத்து தொழிற்சங்க தலைவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கண்டன பேருரை ஆற்றி முழக்கங்களை எழுப்பினார்கள். மேலும் இதை முறியடிக்க தொடர் போராட்டங்களை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இதில் அரசாணை 6 டான்ஜெட்கோவை மறுசீரமைப்பு செய்து புதிதாக தெர்மல் ஜெனரேஷன் கம்பெனியை டிஎன்பிஜிசிஎல் கம்பெனி என்ற பெயரில் உருவாக்க தமிழக அரசு அனுமதி அளித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது டான்ஜெட்கோவை மறுசீரமைப்பு என்ற பெயரில் ஜெனரேஷன் மற்றும் டிஸ்ட்ரிபியூஷனை என தனித்தனியே பிரிக்க வழிவகுக்கிறது. இதற்கு இவர்கள் சொல்லுவது என்னவென்று பார்த்தால், இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் ஒரிசாவில் 1996 தொடங்கி இறுதியாக தெலுங்கானாவில் 2014 என 20 மாநிலங்களில் இவ்வாறு தனித்தனியே பிரித்து விட்டார்கள். இதில் ஒரிசா, ஹரியானா, ராஜஸ்தான், ஆந்திர பிரதேசம், மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேசம் போன்ற பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு டிஸ்ட்ரிபியூஷன் லைசன்களை உருவாக்கியுள்ளார்கள். வெஸ்ட் பெங்கால், மகாராஷ்டிரா மற்றும் சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களில் ஒரே டிஸ்ட்ரிபியூஷனை நிறுவி மறுசீரமைப்பு செய்துள்ளார்கள் எனவும் தெரிவிக்கிறார்கள். தற்சமயம் டான்ஜெட்கோ ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸில் இந்தியாவில் மற்ற மாநிலங்களை காட்டிலும் முன்னணியில் 3வது இடத்தில் உள்ளது. இதில் முதலிடத்தில் மகாராஷ்டிராவும் 2வது இடத்தில் உத்தரப்பிரதேசமும் உள்ளது. மேலும் டோட்டல் கிராஸ் எனர்ஜி சோல்டில் இந்தியாவில் மற்ற மாநிலங்களை காட்டிலும் முன்னணியில் 4வது இடத்தில் நமது மின்வாரியம் உள்ளது. இதில் முதலிடத்தில் மகாராஷ்டிராவும், 2வது இடத்தில் உத்தரப்பிரதேசமும், 3வது இடத்தில் குஜராத் உள்ளது. இவ்வாறாக சிறப்பாக ஒரே நிறுவனமாக இயங்கி வருவதை தனித்தனியாக கோடு போட்டு விற்க முயற்சிகள் நடந்து வருகிறது. தற்சமயம் வாரியத்தில் வேலை செய்வதற்கு ஆட்கள் பற்றாக்குறை உள்ளது. களப்பணியில் கள உதவியாளர் பதவி ஜூன் மாதம் நிலவரப்படி 29,050 பதவிகளுக்கு 5,060 பேர் ஹெல்பர் மட்டுமே பணியில் உள்ளனர். 23,989 காலி பணியிடம் உள்ளது. அதேபோல உதவி மின் பொறியாளர் 895 காலியிடம் உள்ளது. இளமின் பொறியாளர் 1,404 மற்றும் தொழில்நுட்ப உதவியாளர் 1,485 என சற்று ஏறக்குறைய 40,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருந்து வருகிறது. இதை நிரப்பிட அரசு எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்காமல், முனைப்பு காட்டாமல் தொழிலாளர் விரோத, மக்கள் விரோத நடவடிக்கைகளில் இறங்கி வருகிறது. பழைய ஓய்வூதியம் கேட்டு ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தொடர்ந்து பலகட்ட போராட்டங்களை நடத்தி வருகிறது. இதை தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள அரசு ஆனாலும் இதை நிறைவேற்றித்தர செவிசாய்ப்பதாக தெரியவில்லை. எனவே இனி வரும் நாட்களில் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் அறிவிக்கின்ற போராட்டங்களில் தொழிற்சங்க பாகுபாடு இல்லாமல் தன்னெழுச்சியோடு அனைவரும் பங்கேற்க வேண்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நமக்கு என்ன வந்தது, நாம் போராட்டத்திற்கு போக வேண்டும், நமக்கே இடைவிடாத அலுவலக பணி இருக்கிறது, யாரோ வேலையற்றவர்கள் போராடுவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தோம் என்றால் அது நமக்கு நாமே பறித்து கொண்டிருக்கின்ற குழியாக போய்விடும். மின்வாரியத்தில் நமது எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும். ஆட்குறைப்பு, தனியார் மயம் போன்றவற்றால் மிகப்பெரிய பாதிப்பிற்கு ஆளாகும். அதிலும் குறிப்பாக இளம் தலைமுறையினர் தான் அதிகமாக பாதிப்புக்குள்ளாக நேரிடும் என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டு, உணர்வோடு கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி பாராட்டி மீண்டும் ஒரு முறை இந்த அரசாணை எண் 6 மற்றும் 7 உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என வேண்டி வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு நல்லதொரு வாய்ப்பினை வழங்கிய அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.